ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் அரைக்கப் ரவை வச்சு சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதை நீங்கள் காலை நேரம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு தரலாம். அதிக நேரம் எடுக்காதுங்க, நினச்ச உடனே செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் அரைக்கப் அளவுக்கு ரவை, 100 கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்து செய்யலாம். கூடவே ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கங்க. இதே நீங்கள் 1 கப் அளவுக்கு 200 கிராம் அளவுக்கு ரவை எடுத்திங்கன்னா 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கங்க. நான் 100 கிராம் அரை கப் அளவுக்கு தான் ரவை சேர்த்துருக்கேன். அதுக்கு ஒரு முட்டை அளவு போதுமானதாக இருக்கும். இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க. கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, கூடவே ஒரு சிட்டிகை உப்பு, 2 சிட்டிகை சமையல் சோடா உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட காய்ச்சி ஆறின பால், அரை கப் ரவை எடுத்தோம், அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பால் ஊற்றி நல்லா ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரவை சேர்த்துருக்கோம், ரொம்ப திரியாக இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க. இந்த பாத்துக்கு தான் இருக்கணும், அதிகமாக பால் சேர்த்துடக்கூடாது. ஒரு முட்டை சேர்த்துருக்கோம். இப்போ இதை அப்படியே மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க. அலசிலாம் ஊற்ற வேண்டியதில்லை. மிக்சர் ஜார்லேருந்து நல்லா ஒட்டை வச்சு விட்டுட்டு இந்த மாவை ஊரெல்லாம் வைக்க வேண்டியது இல்லைங்க. அப்படியே கரண்டியால் கலந்துட்டு இதை நீங்கள் அதிக எண்ணெயிலையும் ஊற்றி பொரிச்சு எடுக்கலாம். ஆனால் நான் கம்மியான எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுனால படியாரக்கல்ல சூடு பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக குழிகளில் எண்ணெய் விட்டுக்கங்க. எண்ணெய் சூடானதும் அரை கரண்டி அளவு மாவு மட்டும் ஊற்றிக்கங்க. குழிகளில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடாமல் பாதி அளவுக்கு ஃபில் பண்ணிக்கங்க. இது வெந்தது கொஞ்சம் ப்ளஃபியாக உப்பி வரும், அதனால் பாதி அளவுக்கு ஃபில் பண்ணிவிட்டு இது மாதிரி மூடி வச்சு ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டுக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. அப்போ தான் உள்ளியும் வெந்து மேலேயும் பொன்னிறமாக செவந்திருக்கும். இதை அப்படியே திருப்பி விட்டு ஒரு 30 செகண்ட் ஆனதுமே எடுத்துடுங்க. நல்லா ஓரங்கள்லாம் செவந்து நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடியாக எடுத்துங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதை நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக கொஞ்சமாக நெய் விட்டு கூட பொரித்து தரலாம். நல்ல மணமாக சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரியே மீதமுள்ள மாவையும் ஊற்றி பொரித்து எடுத்துருங்க. அதிக எண்ணெயில் பொரிக்காமல் சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடியாக எடுத்துங்க. இதே நீங்கள் காலை நேர பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு தரலாம். லன்ச் பாக்ஸ்லேயே கொடுத்து விடலாம். சூப்பராக இருக்கும். முட்டையோட கவிச்ச ஸ்மெல் கொஞ்சம் கூட வராதுங்க. இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். மேலே கிறிஸ்பியாக உள்ள பஞ்சு மாதிரி சாஃப்டாக அருமையாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.